நம்ம இங்க லேண்ட் ஆக்ஷனுக்கு வந்திருக்கோம். எல்லா கம்பெனியும் அவங்க ரேட்டை இங்க கோட் பண்ணுவாங்க. இ ப்ராப்பர்ட்டிஸ் இந்த டாப் லொகேஷன்ல இந்த பிரைம் ப்ராப்பர்ட்டிஸை ஏலத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். $4.5 ஏக்கர்ஸ்ல இருக்கிற இந்த இடம் வருங்காலத்துல சென்னையோட முக்கியமான இடமா கருதப்படும். எனக்கு உங்க எல்லாரும் முன்னாடி பேச வராது, ஆனா வந்திருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியும். தேங்க்யூ வெரி மச். ஆனா உங்க எல்லாருக்கும் ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த இடத்த நம்பி நீங்க காசை இன்வெஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கே இது டபுள் ட்ரிபிள்னு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய மடங்கா பெருக வாய்ப்புண்டு. அப்புறம் இப்ப ஏலம் ஸ்டார்ட் ஆக போகுது. இ ப்ராப்பர்ட்டிஸோட ஸ்டார்டிங் பிட் 20 crores only. Just 20 crores. இதை விட ஜாஸ்தியா கேட்க யாராவது இருக்கீங்களா? 22 crores. 22 crores. சூப்பர். குட் ஸ்டார்ட். குட் ஸ்டார்ட். 22 crores. 22 crores. இதை விட வேற யாராவது அதிகமா? இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். Come on ladies and gentlemen. $24 crores. 24 crores. Super, super, super. That's great. 24 crores. இன்னும் ஜாஸ்தியா? 35. இந்த லேண்டுக்கு அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளோலாம் வேணாம், சொன்னா கேளுங்க. 35 ரொம்ப அதிகம், வேணாம், சொன்னா கேளுங்க அர்ஜுன். வேற யாராவது பிட் பண்றீங்களா? 24 crores. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. 35 ரொம்ப ஜாஸ்தி, அவ்வளவு வர்த் இல்ல அந்த லேண்டுக்கு. அவசரப்படாதீங்க. Expecting more. 24 crores. 35 crores. 35 crores. Excellent, excellent. 35 crores. From Priya Arjun, 35 crores. Don't miss this opportunity. 35 crores. வேற யாராவது? இன்னும் இதை விட அதிகமா? கேளு. 40 crores. Wow, super! 40 crores! Yes, excellent, very good. 40 crores! Super, super! அர்ஜுன் வேணா, அர்ஜுன் வேணா. சரிங்க, அவ்வளோ அமௌண்ட்ல ரொம்ப அதிகம். ஐயோ, அவ்வளோ வேணாம், ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. You understand, please. 40 crores. 40 crores. Mr. Ashok, 40 crores. வேற யாராவது? இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். 40 crores. 45 crores. 45 crores. Excellent. Very good. 45 crores. இன்னும் யாராவது? இன்னும் அதிகமா? இன்னும் எதிர்பார்க்கிறோம். 45 crores once. 45 crores twice. வேற யாராவது? வேற யாராவது? 50 crores. 50 crores. Wow, super. 50 crores. Excellent. Very good. அர்ஜுன்,
50 crores மிஸ்டர் அர்ஜுன். மிஸ்டர் அர்ஜுன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அர்ஜுன் just say no. No, no. 60 crores ரொம்ப அதிகம். And listen, don't go for it. அவங்களே அதை எடுத்துட்டு போட்டோம். It's going to be a loss to them. No, it's not worthy. நான் சொல்றத கேளுங்க. வேணாம். நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா நீங்க அர்ஜுன்? Closing call. 50 crores once. Lifetime opportunity. Don't miss it. வேற யாராவது? வேணாம். அர்ஜுன் வேணாம். சொன்னா கேளுங்க. விடுங்க அர்ஜுன். 50 crores twice. நான் சொல்றேன் it's not worthy for it. கண்டிப்பா அது வேல்யூ இல்ல. வேற யாராவது இருக்கீங்களா? ஃபைனல் கால். அந்த லேண்ட பத்தி எனக்கு தெரியும். அவர் என்கிட்ட அத பத்தி சொல்லிருக்காரு. வேணா அர்ஜுன் சொன்னா 50 கேளுங்க. crores thrice. And sold to Mr. Ashok. ப்ராப்பர்ட்டி சார்பா மிஸ்டர் அசோக்குக்கு என்னோட வாழ்த்துக்கள். Thank you. So, ladies and gentlemen, in the land deal, Mr. Ashokoட மல்டிநேஷனல் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு வழங்கப்படுகிறது. Ladies and gentlemen, on behalf of E-Properties, we thank one and all of you for having participated in this auction. We are proud to be associated with one and all of you, and we expect to bring more and more such opportunities to you in the future. We expect your same cooperation in our future deals as well. Thank you. என்னாச்சு அர்ஜுன்? எப்படி இதை நடக்க விட்ட? என்னாச்சு நீ? ஜெய், அவர் சொன்னாரு, நான் தான் கேட்கல. அர்ஜுன் சொன்னதை சொல்லியிருக்கலாம்ல. அந்த லேண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தெரியாது. அந்த லேண்ட் அந்த அளவுக்கு வர்த் இல்ல. Why don't you guys understand that? அனி, நீங்க இதை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. இந்த மாதிரி ஒரு லேண்ட் தான் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப தேவை. அர்ஜுன் என்ன சொன்னாரோ அதை நீங்க செஞ்சிருக்க வேண்டியதானே? இல்ல ஜெய், அது அர்ஜுன், என்னாச்சு? எவ்வளவு பெரிய சிஇஓ, இன்னைக்கு வைஃப் முன்னாடி பேசக்கூட முடியல. It's okay. இனிமே அர்ஜுன் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி நடக்க போகுதோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இதோட எல்லா இம்பார்ட்டன்ட் டிசிஷனும் ஒரு சாதாரண டென்டிஸ்ட் எடுக்க போறாங்க. ரொம்ப பாவம் இல்ல வந்தனா? உனக்கு இந்த கான்ட்ராக்டை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு பிரியா கூட தெரிஞ்சிருக்கு. அர்ஜுன், அதனாலதான் அவங்க உன்னை வேணும்னே தோக்க வச்சிருக்காங்க. அர்ஜுன், எல்லா சக்சஸ்ஃபுல்லான ஆம்பளைங்களுக்கு பின்னாடியும் ஒரு பொம்பளை கை இருக்கும். இருந்துச்சு, உன் பின்னாடியும் இருந்துச்சு. இப்ப அந்த கை என் பின்னாடி இருக்கு.
அர்ஜுன் ஐயோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் குடிக்க கூடாது. குடுங்க அர்ஜுன். ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. You should not drink this. Give it to me. விட போறியா இல்லையா? இது ஆப்பிள் ஜூஸ் கிடையாது. ஆல்கஹால். Give it. அர்ஜுன் இது பாருங்க அர்ஜுன். உங்க தொண்டை ஏற்கனவே என்ன நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல நீங்க சரக்கு அடிச்சீங்கன்னா உங்க தொண்டை கிழிஞ்சு ஓட்டை ஆயிடும். வாயில தண்ணி ஊத்துனா தொண்டை வழியா வெளியே வரும். பரவாயில்லையா? எவ்வளவு திமிரு உங்களுக்கு? சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. You're not drinking this. டாக்டர் சொல்லிருக்காருல நீங்க குடிக்க கூடாதுன்னு. என்னோட பிரச்சனை. What's the problem? எவ்வளவு பெரிய பிரச்சனை பத்தி தெரியுமா? எல்லாமே போச்சு. அசோக் முன்னாடி. அர்ஜுன் 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 ப்ளீஸ் ரிலாக்ஸ். இந்த மாதிரி நிலைமையில பேச கூட கூடாது. Why are you straining yourself? Please don't get emotional. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள கல்ல போட்டு உலுக்கின மாதிரி கடகடகடன்னு ஒரே இருமல். அதுவும் நான் ஸ்டாப்பா. தோ இப்படி இந்த லட்சணத்துல டங்கா மாதிரி ஊதாரி பாட்ட சத்தம் போட்டு பாடணும்னு ஒரே அடம். ப்ளீஸ் டோன்ட் கெட் எமோஷனல். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அர்ஜுன் பூஜாவுக்காக வேற எதுவுமே இல்ல. ஐயோ அர்ஜுன் சொல்றேன்ல பூஜாக்காக தான். பைத்தியமா சொல்றேன்ல. Even I don't believe this, but we have to. Okay, just stay. பிரியமா பிரியமா என்னாச்சு? பூஜா பூஜா குட்டி எப்ப வந்தீங்க? நான் பார்க்கவே இல்ல பாரு. ஆக்சுவலி அப்பா இந்த கிளாஸ கையில வச்சிட்டு இருந்தாரு. தவறி கீழே போட்டுட்டாரு. உனக்கு தான் தெரியும்ல எனக்கு சத்தம்னா பயம்னு. அதான் அப்பாவை பிடிச்சுக்கிட்டேன். ஓ அப்பாக்கும் சத்தம்னா பயமா? அதனாலதான் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டாரா? நீங்களும் ஹக் அப்பாவும் ஹக்கா? ஓகே குட் மம்மி குட் டாடி. எப்போதுமே இப்படிதான் இருக்கணும். ஓகே மேடம் தேங்க் யூ. பிரியமா நேத்துக்கு மாதிரி இன்னைக்கும் இங்கே படுத்துக்கவா? நீ பாக்குறல்ல அப்பா எப்படி இருமுறாருன்னு. நீங்க வந்து படுத்துக்கிட்டேன்னா உனக்கு இந்த இருமல் சத்தத்துல தூக்கமே வராது. அப்புறம் உனக்கும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி நீயும் இரும ஆரம்பிச்சிருவ. உனக்கு அப்பா மாதிரி லொக்கு லொக்குன்னு இருமுணுமா? இல்லல்ல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் சுகன்யா அத்தை கிட்ட போய் படுத்துக்குவியா? ஓகே பிரியமா. ஆனா நாளைக்கு நான் உங்க கூட தான் படுத்துப்பேன். ஓகே டன். குட் நைட். குட் நைட். பை பை பா. குட் நைட். அர்ஜுன் நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். and it's justified. but trust me எனக்கு அந்த லேண்ட் ஓனரை பத்தி நல்லா தெரியும். அவர் என்னோட ரெகுலர் பேஷண்ட். அவரோட ஃபோன் கான்வர்சேஷன்லாம் நான் கேட்டிருக்கேன். நீங்க பிட்டிங் போனீங்கல்ல அந்த லேண்டை பத்தி அவர் பேசுனதையும் நான் கேட்டிருக்கேன். அந்த ஊர்ல அந்த லேண்டுக்கு எந்த மதிப்பும் இல்ல. சீக்கிரமா அதை டிஸ்போஸ் பண்ணணும்னு அவர் நிறைய தடவை பேசியிருக்காரு. அந்த லேண்டை பிட் பண்ணி வின் பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயமா அது ப்ராஃபிட். ஆனா அது அவருக்கு உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு அது பெரிய லாஸா தான் இருந்திருக்கும். இன்னைக்கு நான் உங்க கூட வந்தப்போ எனக்கு ஸ்டார்டிங்ல அதை பத்தி எதுவும் தெரியாது. ஆனா அந்த லேண்ட் அவரோடதுன்னு தெரியும் போது ஐ அண்டர்ஸ்டுட் சம்திங் வாஸ் ராங். எனக்கு தெரியும் அர்ஜுன், அவரை பத்தி எனக்கு தெரியும். அந்த ஆள் ரொம்ப மோசமான ஒருத்தர். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இது பாருங்க, ஐ அக்ரி. எனக்கு இந்த பிசினஸ் சென்ஸ் இதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் இது என்னோட கட் ஃபீலிங். சம்திங் வாஸ் ராங். நீங்க அந்த லேண்டை பிட் பண்ணிருந்தீங்கன்னா அது உங்க கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ். நீங்க ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. ஒரு பெரிய கம்பெனியை சிங்கிளா மேனேஜ் பண்றீங்க, ஹேண்டில் பண்றீங்க. ஓகே, பட் தப்பு யார் வேணாலும் பண்ணலாம் இல்லையா? யூ நோ ஒரு வார்த்தை பேசினா கொன்னே போடுவேன். இடியட். காப்பாத்தி விடுறவள கழுத்து பிடிப்பாராமா? மேனஸ்லெஸ்.
எதுக்கு இப்ப ராத்திரி நேரத்துல மாமியார் வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்கீங்க? உங்க மாமியார் மேல அவ்வளோ பாசமா? நான் ஹெல்ப் பண்றேன், நானே கூப்பிடுறேன். எனக்கு என்ன பயமா இந்த நேரத்துல? என்னாச்சு மாப்பிள? பிரியா வந்துட்டு ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? வாங்க அகத்தைக்கு வரு. மோளே எந்தாய், என்ன மாப்பிள ஒரு மாதிரியா இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க மாப்பிள வாங்க. வாங்க மோளே வா. வாங்க. என்னாச்சு? வாங்க. இந்த நேரத்துல ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. மாப்பிள ஏதோ மாதிரி இருக்காரு. என்ன ப்ராப்ளம்? பொண்ணுகிட்ட கேளுங்க என்ன பண்ணானு. பிரியா மோளே, மாப்பிள என்னமோ சொல்றாரு, என்னாச்சு? இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா? என்ன அர்ஜுன் சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணி? என்ன நீ எனக்கு ஆக பேடி ஆகுന്നു. என்ன வச்ச பறைய? ரிலாக்ஸ் மா. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, என்ன நடந்தது? உங்க மருமகனுக்கு பயங்கரமான டென்ஷன். அவரு தொண்டையில இருந்து காத்து கூட வர மாட்டேங்குது. ஐயோ, பிளாஸ்டிக் டப்பாக்குள்ள கல்ல போட்டு உலுக்குன மாதிரி கட கட கடன்னு ஒரே இருமல். அதுவும் நான் ஸ்டாப்பா. தோ இப்படி இந்த லட்சணத்துல டங்கா மாரி ஊதாரி பாட்ட சத்தம் போட்டு பாடணும்னு ஒரே அடம். பாரு. ஐயோ, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. ஐயோ மாப்பிள, தொண்டை இப்படி வச்சுக்கிட்டு பாட்டெல்லாம் பாடக்கூடாது. இப்படிதாம்மா, இப்படிதான் இருமிக்கிட்டே இருக்காரு. இரும்பி இவரால தூங்க முடியல. இவர் இரும்புற சத்தத்துல பூஜாவால தூங்க முடியல. பூஜா தூங்கலன்னு இவரு டென்ஷன் ஆகுறாரு. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஓகே, நீங்க 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 ஏன் ஸ்ட்ரெயின் பண்றீங்க? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. என்ன என்ன வந்த விஷயம் என்ன நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். எந்த போல? நான் சொல்லிடுறேன். சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா, அங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் போய் யாரையும் எழுப்ப முடியாது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் இங்க இங்க எங்கேயாச்சும் இப்படி ஓரமா அவர் பாட்டுக்கு இருமிக்கிட்டே படுத்து தூங்கட்டும். உங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கேன். இருங்க, இங்கேயே தூங்கலாம். கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ, என்ன மாப்பிள இது? எதுக்கு அனிஷியா ஃபீல் பண்ணணும்? மாமியாங்கிறது இன்னொரு அம்மா மாதிரி. இது உங்க வீடுதான் மாப்பிள. நான் உங்களுக்கு தூதுவளையில ஸ்பெஷலா ஒரு கஷாயம் செய்து தரான். சூப்பர்மா. அத நீங்க குடிச்சதும் உங்க பிரியமான டங்கா மாதிரி பாட்ட சத்தம் போட்டு இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே கேக்குற மாதிரி நீங்க பாட போறீங்க. பாருங்க. அம்மாக்கும் பிள்ளைக்கும் ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு. பட் அந்த கஷாயத்தை மறக்காம அவருக்கு இன்னைக்கு வச்சு கொடுத்துரு, சரியா? அவரோட டங்கா மாதிரி பாட்ட நான் நாளைக்கே கேட்டாகணும். இப்படியே கஷாயம் உண்டாக்கா. சரி, நான் போய் லேப்டாப் எடுத்துட்டு வந்துடுறேன். பிரியா என்ன பண்ற? ஓ சாரி சாரி சாரி. நீங்க பாட போறீங்க, பாருங்க. அம்மாக்கும் பிள்ளைக்கும் ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு. இப்ப நீங்க பிரியா ரூம்ல போய் படுத்துக்கோங்க. மா, அவர்தான் அன்ஈஸியா ஃபீல் பண்றாருன்னு சொல்றேன்ல. அவரு ரூம்ல எல்லாம் வேணாம், பரவாயில்ல. இங்க எப்படி சோஃபால படுத்துக்குவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஏய், எந்த மொழி இது? ஏன் அப்படி பேசுற? ஏன் மாப்ள சோஃபால படுத்து தூங்கணுமா? நோ 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 நோ. அவர்தான் அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்றாருன்னு சொல்றேன்ல, நீ ஏன் ஃபோர்ஸ் பண்ற? ஏய், சோஃபால எதுக்கு ஏன் மாப்ள தூங்கணும்? ஒரே பெட்ரூம்ல பெரிய மாப்பிளையும் சின்ன மாப்பிளையும் ஒன்னா போய் தூங்கட்டும், ஓகேவா? சரி, அப்புறம் உங்க இஷ்டம். பட் அந்த கஷாயத்தை மறக்காம அவருக்கு இன்னைக்கு வச்சு கொடுத்துரு, சரியா? அவரோட டங்கா மாதிரி பாட்ட நான் நாளைக்கே கேட்டாகணும். இப்படியே கஷாயம் உண்டாக்கா. பெர்ஃபெக்ட். சரி, நான் போய் லேப்டாப் எடுத்துட்டு வந்துடுறேன். லேப்டாப் இல்லனா அவரால தூங்கவே முடியாது. அதனாலதான் வந்துடுறேன். ஓ சாரி சாரி சாரி. நான் உங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டு தான் போவேன். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? இப்படிதாம்மா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாரு.
ஏன்னா அவருக்கு என் மேல அவ்வளோ பாசம். ஐயோ வந்துடுற பேசிட்டுருங்க. உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்ன மாப்பிள இப்போ பிரியா லேப்டாப் தானே எடுத்து வர போறாங்க. பிரியாவை பிரிஞ்சு கொஞ்ச நேரம் இருக்க மாட்டீங்களா? வாங்க. இது பாத்தீங்களா பெரிய மாப்பிள, என் சின்ன மாப்பிளைக்கு என் பிரியா மோள மேல அப்படியே அன்பை கொட்டி டார்ச்சர் பண்றாரு. போங்க போங்க போய் படுங்க, நான் கட்டாயம் ரெடி பண்றேன். வாங்கன்னு சொல்றேன்ல, பிரியா வந்துருவாங்க. வாங்க. ஏன் கழுத்தைய நெருக்க வரீங்க? ராத்திரி பூரா இங்கே கிடங்க, அதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். அதுவும் பாலா மாமா கூட. என்ஜாய். அப்பா இங்க பாருங்க, என்னோட Dress எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வெரி பிரிட்டி, ரொம்ப நல்லா இருக்கு. பிரியாமா தான் இந்த Dress வாங்கி கொடுத்தாங்க. என் பிசினஸ்ல எண்ணெய ஊத்துனது பத்தாதுன்னு இங்க வீட்ல நெய்ய ஊத்துறியா? விட்டா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பாலை ஊத்திடுவா.